ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்மார்ட் மணி டூல். அதாவது ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? அண்ட் எங்க யூஸ் பண்ணணும்? எப்ப யூஸ் பண்ணா ஹை ப்ராபபிலிட்டி? இது என்ன? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட டீம்ல குகன் ஃபண்டட் கிளியர் பண்ணியிருந்தாரு. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. அண்ட் அஸ்வின் அவரோட வித்ட்ராவல்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. அண்ட் அறிவழகன் வந்து அவரும் வந்து பாஸ் பண்ணியிருந்தாரு. 5 இயர்ஸ் ஃபண்டட் சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மார்ச்சோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் மணி டூல்னா என்னன்னா, ஒரு டைவர்ஜென்ஸை பார்க்க போகிற ஒரு டூல். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மார்க்கெட்லேயே கார்லேட்டட் பேர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு வந்து மேலே போச்சு அப்படின்னா சில்வர் மேலே போகும். சில்வர் மேலே போச்சுன்னா வந்து கோல்டு மேலே போகும். யூரோ யூஎஸ்டி மேலே போச்சுன்னா ஜிபிபி யூஎஸ்டி மேலே போகும். கோல்டு மேலே போச்சுன்னா யூஎஸ்டி கீழே விழுந்துரும். இப்படி தான் வந்து நார்மலா கார்லேட்டட் பேர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். கார்லேட்டட் அசெட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஸ்மார்ட் மணி டூல பொறுத்தவரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி ஹையர் ஹை வைக்கிறான் அப்படின்னா, ஜிபிபி யூஎஸ்டியும் ஹையர் ஹை தான் வைப்பான். ஸோ இதுதான் வந்து கார்லேட் ஆவறது. ஒரே மாரியே வந்து அவன மாரியே இவனும் வந்து கார்லேட் ஆயி பிஹேவ் பண்ணி மார்க்கெட் பிரைஸ் ஒரே மாரி பிஹேவ் பண்ணி போறது. இப்ப இது நடக்காம யூரோ யூஎஸ்டியும் மேல தான் போறான். ஜிபிபி யூஎஸ்டியும் மேல தான் போறான். அஃப்கோர்ஸ் கோல்டும் மேல தான் போறான். சில்வரும் மேல தான் போறான் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு டைவர்ஜென்ஸ் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதாவது டைவர்ஜென்ஸ் அப்படின்றத நான் எத மீன் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல இது யூரோ யூஎஸ்டி, இது வந்து ஜிபிபி யூஎஸ்டி 2 பேரும் ஒரே மாரி தான் மூவ் பண்ணுவாங்க. இது கோல்டு, இது சில்வர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் அவன் மேல போறான்னா, இவனும் மேல தான் போவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லோவ வந்து எடுக்காம ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கான். இங்க இருக்கிற லோ வந்து எடுக்காம ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கான். அண்ட் சில்வர் இல்லன்னா ஒரு ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ எந்த பேருக்கு அசெட்ட பார்க்குறீங்களோ, யூரோ யூஎஸ்டிக்கு ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். கோல்டுக்கு சில்வர பார்ப்போம். இந்த மாரி எந்த பேருக்கு வந்து ஒரு புல்லிஷான ஒரு பாசிட்டிவ் கார்லேட்டட் பேர் இருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இத ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யூரோ யூஎஸ்டினா, இது ஜிபிபி யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டி ஹையர் ஹை வச்சுட்டு, அவன மாரி தான் இவனும் பிஹேவ் பண்றான். அதே பிரைஸ் அதே டைம்ல. அவன் ஹையர் ஹை வைக்காம, அதே டைம்ல லோவர் லோ வச்சானா, அத தான் டைவர்ஜென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். டைவர்ஜ் ஆகுறான். இன்னொரு அசெட்டுக்கு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதிலருந்து என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு சைன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தையும், வீக்னஸையும் இவன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அலர்ட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இவன் லோவர் லோ வச்சானா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் ஒரு அசெட்டும் காமிப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து சைன் நடக்கும்போது, ஒரு கீ லெவல் ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை இன் மூமென்டம்ல மார்க்கெட் பிரைஸ் போறதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. பை இன் மூமென்டம் ஆர் பேரிஷ் மூமென்டம்க்கு. இந்த மாரி டைவர்ஜென்ஸ் நடக்கும்போது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்தையும் டிசைட் பண்ணும். பிளஸ் மார்க்கெட்டோட ரிவர்சலையும் டிசைட் பண்ணும். இந்த மாரி நடக்கும்போது. இது நடந்தா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இது வந்து நம்மளோட கீ லெவல். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட கீ லெவல். ஸோ இந்த கீ லெவல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. யூரோ யூஎஸ்டில வந்து செல்க்கான செட்டப்ஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம், யூரோ யூஎஸ்டி மாரி தான் ஜிபிபி யூஎஸ்டி மூவ் பண்ணுவான். இப்ப யூரோ யூஎஸ்டி வந்து நம்மளோட கீ லெவல் லைக் ஆர்டர் பிளாக் இல்ல வந்து ஏதோ ஒரு லிக்விடிட்டி ஜோன்லயோ, இல்ல ஃபேர் வேல்யூ கேப்லயோ மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட குடுக்குறான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட குடுக்குறான். ஸோ பண்ணும்போது நம்ம நார்மலா இங்க என்ன பார்ப்போம், ஒரு ஸ்மார்ட் மணி ரிவர்சல பார்ப்போம். இங்க இருக்கிற ஹைய வந்து இவன் தூக்கியிருக்கான். ஓகேங்களா? சரி இருந்தாலும் வந்து இவன் திருப்பி வந்து மேல போவானா, கீழ போவானான்ற ஐடியாலாம் நம்மளுக்கு வந்து இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், யூரோ யூஎஸ்டியோட கார்லேட்டட் பேர் எது? ஜிபிபி யூஎஸ்டி. அவனும் இவனும் ஒரே மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப ஜிபிபி யூஎஸ்டில இதே பிரைஸ் லெவல்ல இவன் வந்து இங்க ஒரு ஹை கிரியேட் பண்ணான்ல, இந்த ஹைய இவன் தூக்கியிருப்பான். ஆனா ஜிபிபி யூஎஸ்டி தூக்கியிருக்க மாட்டான். லோவர் லோ வச்சிருப்பான் இந்த மாரி. ஸோ இப்ப டைவர்ஜென்ஸ் நடந்துச்சுன்னா, ஜிபிபி யூஎஸ்டில ஒரு வீக்னஸ் காமிக்கிறான். மார்க்கெட் வந்து கீழ போற மாரி. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ் தான். நம்ம வந்து யூரோ யூஎஸ்டில செல் போடுறதுக்கு. ஸோ இதில வந்து எல்லாருக்குமே கொஸ்டின் வந்துரும். இங்க இருக்கிற ஹைய வந்து இவன் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஆனா இங்க இருக்கிற ஹைய வந்து ஸ்வீப் பண்ணல. அப்ப நம்ம எந்த சூஸ் பண்றது? யூரோ யூஎஸ்டிய சூஸ் பண்றதா? இல்ல ஜிபிபி யூஎஸ்டிய சூஸ் பண்றதா? அப்படின்னு. நீங்க எங்க கான்டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்களோ, நீங்க எங்க ரிவர்சல் பார்க்குறீங்களோ, அத மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதில செல் போட்டு இதிலயும் போயிட்டு ஒரே நேரத்தில செல் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவன் இவன் யூரோ யூஎஸ்டி ஹையர் ஹை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. யூரோ யூஎஸ்டி வந்து லோவர் லோவும் வைக்கலாம்.
அதுக்கு வைஸ் வெர்சாவா இவன் ரியாக்ட் பண்ணணும். டைவர்ஜென்ஸ் ஆகணும். இவன் இந்த ஹைய தூக்கியிருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரூப்லயும் எடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்ட ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருவோம். நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணுவோம். நீங்க இங்க பார்க்குற மாரியே. நான் ஜஸ்ட் இந்த சார்ட் இந்த மாரி 2ஆ டிவைட் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க பிளஸ் சிம்பல் இருக்கும். இப்போ நான் யூரோ யூஎஸ்டி சார்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவை கார்லேட்டட் பேர்ல இருக்க ஜிபிபி யூஎஸ்டி சார்ட் என்ன சார்ட்டோ நம்ம இப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டு, ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிறணும், உடனே கிளிக் பண்ணிறக்கூடாது. இந்த மாரி டிவைட் ஆகும். பெர்சன்டேஜ், நியூ பிரைஸ் ஸ்கேலு, அதுக்கப்புறம் நியூ பெயின் அப்படின்ட்டு. நீங்க நியூ பெயின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி டிவைட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாரி டிவைட் ஆகும்போது, நீங்க வந்து ஜிபிபிஎஸ்சில போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு, லைன்ஸ தூக்கி கேண்டில்ஸ்க்கு போட்டுருங்க. கலர் என்ன வேணுமோ உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கோங்க. ஸோ நம்ம சார்ட் வந்து எப்படி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம கர்சர் எங்க மூவ் பண்றோமோ, மேலயும் அதே பிரைஸ்ல வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க செக் பண்ணலாம் சார்ட்ட. சேம் ஒரே மாரி கோரிலேட் ஆகுறாங்க. ஹை, ஹை 2 பேருமே ஒரே நேரத்தில ஹை வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கர்சர பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு அதே கேண்டில் ஹை, ஹை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதே ஜோன்ல 2 பேரும் கோரிலேட்டட் தான். அவன் 2 பேர் யூரோ கீழ போனா, இவனும் கீழ போவான். ஸோ இங்க நான் மார்க் பண்றேன். இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை. நீங்க நல்லா இங்க சார்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இருக்கிற ஹை இருக்கான்ல, இந்த ஹை. இவன் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஹைய, இங்க இருக்கிற ஒரு ஹைய கார்லேட் பண்ணி தூக்கல. இந்த ஹைய வந்து தூக்கல. இதே ஹைய. ஆனா இதே சேம் சினாரியோல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஹைய தூக்கிட்டான். இங்க இருக்கிற ஹைய வந்து இவன் தூக்கிட்டான். ஸோ இத தான் டைவர்ஜென்ஸ் நடக்குது. பிரைஸ் வந்து மோஸ்ட் லைக்லி கீழ போறதுக்கு. சேம் நான் என் கர்சர பாருங்க. இங்க இருக்கிற ஹைக்கும் அண்ட் இங்க நம்ம வச்சிருக்க ஹைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இவன் லோவர் லோ வச்சிருக்கான். அதே பிரைஸ் ஆங்கிள் தான். இவன் லோவர் லோ வச்சிருக்கான். இவன் ஹையர் ஹை வச்சிருக்கான். இவன் லோவர் லோ வச்சிருக்கான். இவன் ஹையர் ஹை வச்சிருக்கான். ஸோ இந்த மாரி நடந்தாலே நம்ம செல் போட்டு மார்க்கெட்ல போயிடலாமான்னு கிடையாது. நீங்க எங்க ரிவர்சல்ல பார்க்குறீங்களோ, அங்க மட்டும் நீங்க வச்சிருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம கீழ வந்தோம் அப்படின்னா, பிரைஸ் அதே மாரி தான் இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு லோ இருக்கு. அதே லோவ இவன் எடுத்திருக்கான். அதே மாரி தான். ஒரே மாரி கோரிலேட் ஆகுது பிரைஸ். ஒரே மாரி பிரைஸ் வந்து கோரிலேட் ஆகுது. அதே லோ தான் இங்கேயும் வச்சிருக்கான். கர்சர பார்த்தீங்கன்னா தெரியும். லோ, லோ. ஸோ பிரைஸ் வந்து ரீட் ஆகும்போது, ஒரே மாரி தான் கோரிலேட் பண்ணிட்டு போறாங்க. ஒரே மாரி தான் கோரிலேட் பண்ணிட்டு போறாங்க. இது நடக்காம இவன் இந்த லோவ எடுத்திருந்தான்னா, இங்க இருக்கிற லோவ எடுத்திருந்தான்னா, இதுதான் டைவர்ஜென்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம சார்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் பண்ணும்போது கத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க இருக்கிற ஒரு லோவ ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. லோவ ஸ்வீப் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து என்னோட என்ட்ரிக்கு பார்க்கும்போது, எஸ்எம்டி செக் பண்ணணும். ஸோ எஸ்எம்டி எதுக்கு செக் பண்ணணும்? ஜிபிபி என்எஸ்டினா, யூரோ என்எஸ்டி வந்து செக் பண்ணணும். அதாவது ஜிபிபி என்எஸ்டி மேல போச்சுன்னா, யூரோ என்எஸ்டி மேல போகணும். ஸோ நல்லா பாருங்க, ஒன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக்க வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணோனே, இங்க டைவர்ஜென்ஸ் வந்து எப்படி குடுத்திருக்கு பாருங்க. இதே சேம் என்னோட கர்சர பார்த்தீங்கன்னா தெரியும். இதே லோ தான் இங்க இருக்கிற லோ. இந்த லோவ இங்க இருக்கிற லோவ மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணல. அதே லோவ இங்க இருக்கிற அதே லோவ மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ, இவன் வந்து லோவர் லோ வச்சிருக்கான். அதே பிரைஸ் பாயிண்ட்ல இவன் வந்து ஒரு லோவர் லோ வச்சிருக்கான். அதே சேம் நம்ம எங்க என்ட்ரி பார்த்துட்டு இருக்கோமோ, அங்க வந்து இவன் ஹையர் ஹை வச்சிருக்கான். ஸோ, இதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் மார்க்கெட் பிரைஸ் வந்து மேலலாம் ட்ரேட் ஆக போகுது அப்டின்ட்டு. ஸோ, அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்க இருக்கிற கன்சாலிடேஷன வந்து டார்கெட் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரேட வந்து நான் உங்களுக்கு சைட்ல ஃபோட்டோல கூட போடுறேன். நம்ம Discordல ஷேர் பண்ணேன் இந்த ட்ரேட. ஸோ, நீங்க எங்க ஆன்டிசிபேட் பண்றீங்க மார்க்கெட்ல நீங்க எங்க ஆன்டிசிபேட் பண்றீங்களோ, அங்க மட்டும் தான் இந்த டைவர்ஜென்ஸ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் அண்ட் லோஸ வந்து நீங்க வந்து என்ட்ரி பார்ப்பீங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டேயோட ஹை வந்து ஸ்வீப் ஆச்சுன்னா, நம்ம வந்து நார்மலா ஒரு எம்எஸ்எஸ் நடந்ததுக்கு அப்புறமா என்ட்ரி பார்ப்போம்ல. ஸோ, நீங்க என்ன பண்ணலாம், இப்போ கோல்டுல வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ஸ்வீப் ஆகுது அப்டின்னா, கோல்டோட கோரிலேட்டட் பேர் எது? சில்வர். அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களோட எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாரி கீ லெவல்ஸ் ஏரியாஸ்ல மட்டும் பாருங்க. நீங்க ரேண்டமா போயிட்டு இந்த மாரி மேல போறான், இந்த மாரி டைவர்ஜென்ஸ் ஆகுறான், ஆ இந்த மாரி மார்க்கெட்ல இருக்கு அப்டின்ட்டு வந்து நம்ம ரேண்டம் பிளேஸஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய ட்ரேட்ஸ் வந்து தப்பா தான் போகும். ஸோ ஒன்லி யூஸ் திஸ் இன் கீ லெவல் ஏரியாஸ். ஓகேங்களா?